ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் ஜாப்ஸ் இன் தமிழ். நேற்று ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஒரே சேனலில் எல்லா விதமான வீடியோவும் போடலாமான்ட்டு. ஒரே சேனலில் எல்லா விதமான வீடியோன்னு அப்படின்னா, இப்போ இந்த சினிமா பற்றி போடுறது, கிரிக்கெட் நியூஸு, இந்த ஆன்லைன் ஜாப்ஸை பற்றி போடுறது, மொபைலை பற்றி போடுறது, டெக்னிக்கலாக எதுவும் போடுறது, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரே யூடியூப் சேனலில் போடலாமாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி போட்டால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலை எடுத்துக்கோங்க. இப்போது என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருமே ஆன்லைன் ஜாப்ஸ் பெட்டராக எதுவும் விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நான் வரிசையாக ஒரு 2-3 வீடியோஸ், இப்போ 2 வீடியோ வந்து கிரிக்கெட் நியூஸ் போடுறேன், அடுத்து ஒரு 4-5 வீடியோ சினிமா பற்றி போடுறேன், அடுத்து ஒரு 2-3 வீடியோ, அடுத்து எக்ஸ்ட்ரா 2-3 வீடியோ வந்து மொபைலை பற்றியோ இல்லை கம்ப்யூட்டரை பற்றி அப்படி எதுவும் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி போட்டால் என்ன ஆகும், கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸில் 20-30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோடய சேனலை விட்டு வெளியே போயிடுவாங்க. திரும்ப அந்த 20-30 சப்ஸ்கிரைபர்ஸை நான் திரும்ப எடுக்கிறதுக்கு திரும்ப ஒரு 5-6 வீடியோ ரெடி பண்ணி போட்டாகணும். ஆன்லைன் ஜாப்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத பற்றி திரும்ப ஒரு 5-6 வீடியோ போட்டால் தான் நான் அந்த என்னை விட்டு போன சப்ஸ்கிரைபர்ஸை திரும்ப என்னோடய சேனலுக்கு கொண்டு வர முடியும். இப்படி நான் ஒவ்வொரு தடையும் வேறு வீடியோ போட்டு ஒவ்வொருத்தரையாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்கு இப்படி வரிசையாக நான் வேறு பண்ணிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் க்ரோத் வந்து கண்டிப்பாக அடிவாங்கும். கான்ஸ்டண்ட்டாக என்னோடய சேனல் க்ரோத் ஆகவே முடியாது. ஸோ அப்படி பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் வீடியோஸ் போடுங்க. இப்படி எல்லா வீடியோவும் ஒரே சேனலில் போட்டிங்கன்னா உங்கள் சேனலோட க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. அந்த இருக்கிற இடத்த நீங்கள் வச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். 10 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், திரும்ப 10 பேர் திரும்ப உள்ளே கொண்டு வரதுக்கும் அப்படியே தான் இருக்குமே தவிர உங்களோட சேனல் வந்து இம்ப்ரூவ் ஆகி மேலே போகிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படி நீங்கள் வீடியோஸ் போனோன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் போடுங்க. மொத்தமாக எல்லா டைப் ஆஃப் வீடியோஸையும் ஒரே சேனலில் போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்கள் சேனலோட க்ரோத் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.